இந்த மாதிரி காஃபி ஊற்றுறது முதல் கொண்டு பிள்ளை வந்து பாப்கார்ன் வாங்கிச்சுன்னா பாப்கார்ன் லைட்டாக தட்டி விட்டுட்டா ஐயோ கீழே விழுந்துருச்சா, சாரி அந்த பிள்ளை ஐயோ கீழே விழுந்துச்சு எடுத்தா நோ வேண்டாம் எடுக்காது, கீழெல்லாம் நிறைய ஜம்ஸ் இருக்கும், இந்த நீ இதை வச்சுக்கோ நான் புதுசாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு திருப்பி க்யூவில் நின்று பாப்கார்ன் வாங்கிட்டு வருது. இப்படி ஏகப்பட்ட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி செய்யும். கன்னிக்குள்ளேயும் கொஞ்சம் கேப் மாதிரித்தனம் உண்டு. இந்த மிதுனம் கன்னி இவங்கெல்லாம் வந்து பாருங்க, மிதுனம் வந்து அளப்பறையாக இருக்கும், கச்சு 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 கச்சுன்னு பேசும், பயங்கரமாக பேசுறதுக்குனே பிறந்த ஒரு ராசி மிதுனம், கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி மிதுனம். கன்னியும் வந்து புதன் உச்சமடையக்கூடிய அதாவது ஒரு ராசியாக இருந்தாலும் புதன் உச்சமடையக்கூடிய வீடாக இருந்தாலும் கச்ச கச்சன்னு பேசாது, இப்படி சாதுரியமாக பேசும், லைட்டாக பேசும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டு த பாயிண்ட் ப்ரெசைஸாக பேசி அப்படியே அழக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளையை லவ் பண்ணுறோம் அந்த பிள்ளையை லவ் டீன் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ என்ன பண்ணும், நீ வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஸ்கர்ட் போடணும்னு நினைக்கிறியா, ஹாசினி ஸ்கர்ட் போடணும்னு நினைக்கிறியா, ஜீன் போடணும்னு நினைக்கிறியா, போடு, டீசெண்டாக போடு. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா போ, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்ணிக்கிட்ட ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர், புரியுதுங்களா? இன்பில்ட்டாகவே ரொம்ப டீசெண்டான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கேப் மாதிரித்தனம் உண்டு. புதன் அப்படின்னாலே நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப கேப் மாதிரித்தனம் மிதுனம், இது கொஞ்சம் கம்மி, பட் இருந்தாலும் இதுக்கும் கேப் மாதிரித்தனம் உண்டு. அதை வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெரிய லெவலில். மிதுனம் ஓவராக ரியாக்ட் பண்ணும், அலப்பறை பண்ணும். இவங்க அலப்பறை பண்ண மாட்டாங்க, அமைதியாக சாதிப்பாங்க, அலப்பறை பண்ணி சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கன்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கும் மேலே இவங்க லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா கன்னி பெரும்பாலும் வந்து பாருங்கள் மேஷம் விருச்சிகத்தை லவ் பண்ணால் அது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய லெவலில் ஒத்து வர்றதில்லை. ஆனால் அவங்களையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா எத்தனையோ கன்னி இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி லவ் பண்ணுறவங்க பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி பல சிலந்தி வலையை பின்னி லவ் பண்ணுறவங்க, அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க வந்து மேஷமாக விருச்சிகமாக இல்லை அப்படின்னா சாலிடாக கல்யாணம் நோக்கி போயிடுறாங்க. இப்போ இன்கேஸ் மேஷமோ விருச்சிகமோ இருக்குது, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபைடு எஃபெக்டை கொடுக்கும், ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கும். அதிலிருந்தும் மீண்டு வர முடியும். அவங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, அவங்கள அந்த பிளானட்டை எப்படி சைக்கலாஜிக்கலி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அதே மாதிரி இவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அதுக்கும் மேலே எத்தனையோ ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கப்பல் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பல விதத்தில் ஈஸியாக மீண்டு வந்துடலாம். நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும். அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கினாங்க, லவ் பண்ணுற பொண்ணையை பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வாழ்வாங்க. ஒரு சிலருக்கு அது வந்து பாருங்கள் திருமணம் தோல்வியில் முடியறது உண்டு. அது வந்து அவங்களோட ஜாதகமே அது ஒரு விஷயமா இருக்கலாம். குடும்பஸ்தானத்தில் யார் இருக்கான், கலத்திர ஸ்தானத்தில் யார் இருக்கான், யார் பார்க்குறான், இப்படி பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம மெடிக்கலையும் சரி, ஆஸ்ட்ராலஜிக்கலையும் சரி, சைக்கலாஜிக்கலையும் சரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வெளியே வர முடியும். இந்த மாதிரி